இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்க சொல்லலை அப்படின்னா இந்த ஒரு சாரியை நான் மீஷோலேருந்து ட்ரை பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. பிகாஸ் நான் எப்போவுமே மீஷோ அப்படின்னாலே நமக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000க்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக மீஷோவில் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். பட் டு பி ஃப்ரேங்க் இது 1000 கீழே தான் வரும். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரிஷி போட்டிக்கிலேருந்து வாங்கின சாரீ அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ எனக்கு அந்த சாரீ பெருசாக வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்து எனக்கு அது ஒர்த்தாக தெரியலன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் உங்களோட சஜஷன் கொடுத்துருந்தீங்க, நிறைய பொட்டிக் ட்ரை பண்ணி சொல்லியிருந்தீங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும் எனக்கு மீஷோவில் ட்ரை பண்ணுங்கள், இதே சாரீ இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நானும் சேம் சாரியை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு இந்த சாரீ எக்ஸாக்டாக அமைஞ்சது, அந்த மாதிரியே இருந்தது. ஓகே, நம்ம ரெண்டையுமே வாங்கி பார்க்கலாம், எது நம்ம நல்லா இருக்குது அப்படின்றது ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வாங்கினேன். இந்த சாரீ தான் இது. சத்தியமாக சொல்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உண்மையாக நானே அரண்டே போயிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நல்ல டபுள் ஷேடோட பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது. மீஷோவில் நம்ம கொஞ்சமாக ஒரு 500க்கு மேலே நம்ம ஓரளவு நல்ல அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டியில் கிடைக்க தான் செய்யுது. நான் கண்டிப்பாக நம்ம அக்ரி பண்ணி ஆகணும். செம சூப்பரான ஒரு சாரீ இது. ஒரு டிசைனர் சாரீ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் 900 ரேட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெடிமேட் ஷாப் போனால் கூட உங்களால் வாங்க முடியாதுன்னு தான் நான் அடித்து சொல்லுவேன். செம சூப்பராக இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நானே பயந்துட்டேன், என்னடா ப்ளவுஸே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கீழேருந்து எடுத்தேன், ப்ளவுஸ் இருந்தது. இந்த ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, மேபி நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆகிற காசும் உங்களுக்கு மேட்ச் ஆகிருமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 946 நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ அதுலேருந்து இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 500 கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கூட ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். மேக்ஸிமம் நீங்கள் 300லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணால் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் நான் சொல்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த ப்ளவுஸோட குவாலிட்டியுமே செம்மையாக இருந்தது. நல்லா டபுள் ஷேடாக இருந்தது. நான் ஃபுல்லாக சிரிச்சிட்டே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னடா இது இப்படி ஒரு ப்ராடக்ட் மீஷோவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் உண்மையாகவே ஹைப்பே கொடுக்கல, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதை வியர் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். ப்ளவுஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் நீங்கள் சூப்பராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக இருந்தது. இதை நீங்கள் சிங்கிள் ப்ளீட் போடாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் ரிஷி போட்டிக்கில் வாங்கின சாரியோட ரிவ்யூ எப்படி கொடுத்துருந்தோம் அதே தான் இதுவுமே உங்களுக்கு சேம். உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக அந்த சாரியோட கார்னரில் உங்களுக்கு ஃபுல்லாக டிசைன் வரும். அண்ட் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு பிளெயினாக இருக்கும். அதில் உங்களுக்கு புட்டாஸ் வரும். அண்ட் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பக்கா டிசைனராக இருக்கும். ஓகேவா? ப்ளவுஸ் தான் இதில் இருக்கிறதுலையே சூப்பராக உங்களுக்கு காமிக்கிறதுலையே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சாரீ போடும்போதே சூப்பராக. நான் ஆக்சுவலி வந்து இது ஓப்பன் பாக்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். நான் உங்களுக்கு உண்மையாகவே ரிவ்யூலாம் கொடுக்கல. அப்படின்னா என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு வியர் பண்ணி ரிவ்யூ கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ரிவ்யூவும் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு செம சூப்பரான ஒரு ப்ளவுஸ் இது. செம சூப்பரான ஒரு சாரியும் நான் சொல்லுவேன். சாரீ ப்ளவுஸ் ரெண்டுமே அட்டகாசமாக இருந்தது. நான் வியர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஜுவல்லரிலாம் போட்டு நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா அழகாக தெரிவிங்க உண்மையாகவே. இப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸ் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ப்ளவுஸை வந்து நார்மலாக எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இந்த ஒரு டிசைனர் சாரிக்கு மட்டும் உங்களோட பிரின்சஸ் கட் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ இந்த சாரியோட ரேட் பாருங்கள், நான் போயே சொல்லலை. சாரியோட ரேட் வந்து 947 வித் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேவா? நான் வந்து 947 மட்டும் தான் பே பண்ணதுக்கு மேலே நான் பே பண்ணவே இல்லை. நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த க்ரீன் கலர் அதை விட சூப்பராக இருந்தது. பட் எனக்கு இந்த கலர் வாங்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் கண்டிப்பாக இந்த கலர் தான் வாங்கினேன். செம்மையாக இருக்குது. நான் வந்து மீஷோலேருந்து வாங்கினேன், அதனால் இது ப்ராடக்ட் வந்து ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு நான் போய் சொல்லவே விரும்பலை. நான் ஹைப்பும் கொடுக்கல, உண்மையாகவே செம்மையாக இருந்தது. உங்களுக்கு கிளாத்தோட க்ளோஸர் லுக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அதோட மெட்டீரியல் புரியும். ஆக்சுவலி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு தான் உண்மையாக இன்னுமே நன்றி சொல்லணும். நான் இதுக்கப்புறம் வாங்குற சாரீ ஃபுல்லாக ஓரளவு மீஷோலேருந்து கவர் பண்ணி வாங்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா டீப் நெக் போங்க. உங்களுக்கு வந்து உங்களோட பாடி நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் டீப் நெக் போங்க. பின்னாடியும் டீப் நெக் போங்க. உங்களுக்கு ஒல்லியாகவும் காமிக்கும், உங்களுக்கு சூப்பராக காமிக்கும். மேபி நீங்கள் ஃபீல் பண்ணலாம், நம்ம வந்து ஃபேட்டாக இருக்கோம், நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டீப் நெக் பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி இல்லை டீப் நெக் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஃபேட்டாகவே காமிக்காது. செம சூப்பராக எலகண்ட்டாக தெரிவிங்க. அண்ட் ஆல்சோ ஜுவல்லரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அதையுமே பார்த்து நீங்கள் தான் அந்த கூட்டத்திலே ஷோ ஸ்டாப்பராக இருக்க போகிறீங்க. செம எலகண்ட்டான ஒரு சாரீ இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸாக்டாக நான் வியர் பண்ணுற சாரியே வேணும் அப்படின்னா எனக்கு கோடுன்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக கோட் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உண்மையாகவே செம்மையாக இருக்குது, உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு மேலே நான் இது எப்படி சொல்லணும்னு தெரியல. நான் உண்மையாகவே ஒரு ஃப்ளூக்கில் ட்ரை பண்ணேன் ஓகே நம்ம வாங்கி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அதில் 477 போட்டுறதுலையே அவங்க வந்து கோல்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வாங்கினா ஓரளவு குவாலிட்டி வந்து நம்ம நம்பி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? ஸோ அதனால நான் வந்து ஓகே நம்ம பே பண்ணி வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே எனக்கு இவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல, செம்மையாக இருந்தது. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் லுக் காமிக்கிறேன். ஸோ
நான் மேலே லைட்டாக வியர் பண்ணியிருக்கேன், அவ்வளோ தான். நான் எந்த ப்ளவுஸும் போடல. நான் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வந்து இருக்கிற டயர்டில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஸ்லீப்பி ஃபேஸ் ஆட்டம் இருக்கும். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும், என்னோடய கண் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக டயர்டாக இருக்கும். என்னோடய ஸ்லீப் தான் காரணம், ஒழுங்காகவே தூங்கவே மாட்டேன். லெட்ஸ் டாக் அபவுட் இட் லேட்டர். பட் இப்போ சாரீக்கு வாங்க, சாரீ செம்மையாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த ப்ளவுஸ் மட்டும் வச்சு மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ப்ளவுஸ் பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைனிங் போட்டு தைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்களோட நெக்கும் உங்களோட பேக் நெக்கும் நல்லா டீப்பாக போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைனாக இருக்கும். இப்போ நான் கையில் வச்சு காமிச்சிட்ருக்க அந்த பீஸை நான் சொன்ன மாதிரி இமேஜில் காமிச்ச மாதிரி பிரின்சஸ் கட் மாதிரி போயிட்டு இந்த டிசைன் எல்லாம் முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பேக்கில் நல்லா டீப் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி வச்சா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டு நாட் மிஸ் அவுட், ப்ளீஸ் ட்ரை இட் அவுட். நீங்கள் வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, டிசைனர் சாரிக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து 2 பொட்டிக்கில் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் 2 பொட்டிக்கில் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து மீஷோவில் வாங்கியிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மீஷோ தான். உங்களுக்கு மேபி ஃபர்தராக உங்களுக்கு மீஷோவில் உங்களுக்கு ரிவ்யூ போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னவோ ஸோ அதுக்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் போகிற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ எனக்கு பேசி என்னால் முடியலை. தேங்க்யூ காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய், டேக் கேர். ஐம் கோனா ஸ்லீப். என்னோடய ஃபேஸ் அவ்வளோ டயர்டாக இருக்கேன், என் கண்ணை மட்டும் பாருங்கள். யா, தேங்க்யூ காய்ஸ், பாய், டேக் கேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஐ ரியலி ஃபீல் வெரி பேட் அபவுட். ஓகே, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னும் கேளுங்க. பாய்.